ஹாய் வீவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாருங்க, வருஷம் நேற்று பிறந்துச்சு, இன்னைக்கு டக்குன்னு தேதி 2 ஆயிடுச்சு. சாரி, என்னால் வீடியோ நேற்று போட முடியல. ரைட், நேற்று பப்ளிக் ஹாலிடே. ஸோ அங்கே இங்கே அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ என்னால் போட முடியல. பட் இன்னைக்கு எப்படியாச்சும் போட்டுடணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். ஓகே, நம்ம லாஸ்ட் பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா எதை பற்றினா ஜோம்கு தாவன் சத்து, அதாவது 1ஆம் ஆண்டுக்கு போகும் வாரி அப்படின்னு அதே தலைப்பை தான் இன்னைக்கு நான் பேச போறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூல் இன் ஸ்டாண்டர்ட் 1. அதுதான். ஓகே, இப்போ வந்து முதல் நாள் உங்க பிள்ளைங்க தயாரான பிள்ளைங்க முதல் நாள் ஸ்கூலுக்கு போறாங்க. ஓகே, அந்த அனுபவம் பெற்றோர்களுக்கும் புதுசு தாங்க, பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெற்றோர்களுக்கும் புதுசு தான். அதாவது நான் இன்னைக்கு சொன்னேன், புது பேரண்ட்ஸ் முதல் தடவை உங்க வீட்டுல இருந்து பிள்ளைங்க வந்து 1ஆம் ஆண்டுக்கு பள்ளிக்கு போறாங்கன்னா அது உங்களுக்கு தாங்க ஒரு புதிய அனுபவமே. ஓகே, நம்மளுக்கு அடல்ட்ஸ், இப்போ நம்ம நான் டீச்சர், நீங்கள் பேரண்ட்ஸ், ஓகேயா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கூல், ஒரு பில்டிங், ஓகே, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். ஓகே, ஆனால் பிள்ளைங்களுக்கு இது புதிய உலகங்க. இது புதிய உலகம். அந்த பிள்ளைங்களுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த 1ஆம் ஆண்டுக்கு காலடி எடுத்து வைக்கிற பிள்ளைங்களுக்கு இது ஒரு புதிய உலகம். அவங்களுக்கு அந்த அன்றைய நாள் வந்து உங்களை விட்டு பிரியணுங்க. அப்புறம் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி புது நண்பர்கள், புது ஆசிரியர்கள், புது புது முகங்கள். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே அன்னைக்கு புதுசா தான் இருக்கும். சரியா? அவங்க வகுப்புக்கு போயிட்டாங்க, நீங்க கொண்டு போய் விட்டுட்டீங்க, வகுப்புக்கு போயிட்டாங்க. வகுப்புல வந்து அவங்க எதை நம்பி உட்காருதுன்னே அவங்களுக்கு தெரியாதுங்க. ஏன்னா எந்த இடத்துல போய் உட்காரணும், யாருக்கிட்ட பேசணும், யாரை பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அவங்க கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி அப்படி இருப்பாங்க, அப்படியே பிளரா இருப்பாங்க. அந்த ஒரு பயத்துல தாங்க அன்னைக்கு அழுவாங்க, அம்மா என்னை விட்டுட்டு போவாதீங்க அப்படின்னு. ஓகே, அந்த இடத்துல ஆசிரியர்கள் நாங்க என்ன செய்வோம்? ஓகே, அந்த வகுப்பு ஆசிரியர் வருவாங்கங்க, வகுப்புக்குள்ள எனக்கு வாசல்ல நிற்பாங்க. நின்று ஒரு சின்ன புன்னகை பார்த்து அந்த எல்லா மாணவர்களையும் பார்த்து நாங்க சிரிப்போம். இன்னொன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் என்ன தெரியுமாங்க, நாங்க அவங்களோட பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு நாங்க கூப்பிடுவோம் பாருங்க. ஐயா கண்ணா வா, அம்மா பிரியா வா அப்படின்னு கூப்பிடும் போது அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு நீண்ட நாள் பழக்க உறவு மாதிரி அவங்க மனசுல நினைச்சுக்குவாங்க. ஆனா என்னன்னா அப்பதான் நாங்களே நேம் லிஸ்ட் எடுத்து பார்த்துப்போம். எங்களுக்கும் அது ஒரு புதிய பேட்சிங்க. அந்த 1ஆம் ஆண்டு ஆசிரியருக்கு பிள்ளைங்க வந்து புது பிள்ளைங்க பாத்தீங்கன்னா, அது உங்களுக்கு வந்து ஒரு புது பிள்ளைங்க. அன்னைக்குதான் நாங்களும் அந்த நேம் லிஸ்ட்டை பார்த்துருப்போம். ஆனா அந்த குழந்தைகளுக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா மனசுல அவ்வளவு பெரிய நம்பிக்கை. ஆசிரியருக்கு என்னை தெரியுத, ஆமாவா என்னை தெரியுதா அப்படின்னு. அது எங்களோட டெக்டிக்ங்க. நாங்க அந்த டெக்டிக்கை தான் பார்ப்போம். இன்னொன்னு, அழாத நான் இருக்கேன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சரிங்களா? கவலைப்படாத பெற்றோர்களே, கவலைப்படாதீங்க நீங்க. நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இதை தான் நான் சொல்றேன். ஸோ அந்த இடத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் பாருங்க. அன்னைக்கு அவன் அதை நம்பாட்டியும் மறுநாள் அவன் அதை நம்புவான். டீச்சர் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வகுப்பாசிரியருக்கு, அந்த வகுப்புல நுழையிற அந்த ஆசிரியர்களுக்காண்டியோ இல்ல அந்த வகுப்பாசிரியருக்காண்டியோ அவங்க ஓடி வருவோம். கவலையே படாதீங்க. அடுத்து பெற்றோராட்டிய உங்களுடைய பங்கு. ஓகே பாருங்க, இந்த 1ஆம் ஆண்டு மாணவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க. வீட்டிலேயே அப்படிதாங்க. நீங்க உங்களுடைய சகோதர கூடயும் சரி, நீங்க ஒரு 3-4 பிள்ளை உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல 2 பேர் இருந்தாலும் சரி, பாத்தீங்கன்னா அது முக்கியமாக இந்த 5 பேர்ல என்ன ஒரே மாதிரிதான் இருக்கு இல்லையே. ஸோ அந்த மாதிரி தாங்க குழந்தைகளும். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தாங்க, குழந்தைகளை ஒப்பிடாதீங்க. மேபி உங்க பிள்ளைங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா வாசிக்கலாம், கொஞ்சம் ஸ்லோவா எழுதலாம், அதாவது கொஞ்ச நாள் பிடிக்கும். பட் அவங்களுக்கு அப்ப நம்பிக்கைய ஊட்டிட்டே இருங்க. சரிங்களா? அன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே தான் வீட்டுக்கு வந்துட்டா கேளுங்க, என்ன செஞ்சீங்க நீங்க அப்படின்னு கேளுங்க. அடுத்து அப்ப அந்த நம்பிக்கை ஊட்டிட்டே இருங்க. உன்னால முடியும், உன்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க அங்க இருக்கீங்க. உங்களோட பிரசன்ட் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஊட்டுங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள் நாங்களும் கண்டிப்பா அந்த நம்பிக்கையை நாங்க அவங்களுக்கு ஊட்டுவோம். ஸோ நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் இந்த முதல் நாள், அதாவது பள்ளி நாட்கள் இன்னும் பாத்தீங்கன்னா லீவு, அப்படியே விடுமுறை அப்படியே கழிஞ்சு ஓடிட்டே இருக்குங்க. பள்ளி நாட்களும் திறக்க போகுது. ஸோ இந்த என்னுடைய பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உதவும். நீங்க கண்டிப்பா வந்து என்ன சொல்லணும், ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஊட்டும். அதனாலதான் நானும் ஒரு நாள் விடாம உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கணும்னு சொல்லி காலையில எழுந்தோடனே நான் முடிவு பண்ணிடுறேன். சரியா? இன்றைய உங்களுடைய பிள்ளைகளோட
ஒவ்வொரு ஸ்டெப்பும் தான், அந்த 1ஆம் ஆண்டுக்கு போகிற ஒரு ஸ்டெப் தான் இன்னும் பல வருடங்கள் கழிச்சு அவங்கள அல்லது அவரை ஒரு மனிதனா ஆக்கும். ஸோ அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு என்னோட பாட்காஸ்டை முடிக்கிறேன். ஸ்டே டியூன் வித் மீ. சிகு மகேஷ்.